மருத்துவமனையின் சார்பாகவும் சவிதா மருத்துவக் கல்லூரி சார்பாகவும் எங்களுடைய வரவேற்பு வணக்கம். அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். எதனாலன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு மருத்துவ சாதனை. ஒரு சாதாரணமா ஒரு மருத்துவர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் கிடையாது. இது ஒரு மருத்துவ குழு தேவைப்படுது, பெரிய மருத்துவ குழு. அடுத்தது இதற்கு தகுந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இது ரெண்டும் இணைந்தாதான் இந்த மருத்துவத்தை நம்மளால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். 50 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த ஒரு மருத்துவம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வெற்றிகரமா செய்ய முடியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு விஷயம்தான். ஒரு அனுபவம் வாய்ந்த மருத்துவ குழுவும் ஒரு வசதிகள் நிறைந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க துடிக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு மருத்துவமனை தான் இதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இன்னைக்கு அது நடந்திருக்குன்னு நாங்கள் நம்புறோம். அண்ட் என்ன இதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நோயாளிகள் எனக்கு கண்டிப்பா ஐ எம் ஷுவர் சவிதா மருத்துவமனையில கல்லீரல் நோய் சார்ந்து நிறைய நோயாளிகள் வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே மருத்துவத்திலேயே நம்ம குணப்படுத்த முடியாது. நிறைய பேருக்கு மருத்துவத்தை குணப்படுத்தணுங்கிறதா நம்மளோட எண்ணமா இருக்கும். பட் அதையும் தாண்டி ரொம்ப நோய் அதிகமா இருக்கிற நிலையில அந்த நோயாளிக்கு கண்டிப்பா மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில அந்த வசதி அதே மருத்துவமனையில இருந்தா நோயாளிகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையும் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் அவங்களுக்கு மருத்துவம் செய்யறதுக்கும் நிறைய வசதி. இதற்காக இன்னொரு இடத்துக்கு 50-60 கிலோமீட்டர் தாண்டி போகணும், அங்க இருக்கிற புதுசா ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்க்கணும். அடங்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா ஒரு குறைந்த அளவுல நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுனாலையும் அவங்க இந்த மருத்துவம் அவங்கள டெஃபினட்டா சென்றடைய முடியும். பட் இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா இருக்குங்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ்ல இருந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் தி ஆப்ரேஷன் அண்ட் சக்சஸ் ஆஃப் த சர்ஜரி, இது எல்லாமே டெஃபினெட்லி வில் பி ஆன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் வெரி சூன் சவிதா மருத்துவக் கல்லூரியில ஒரு இந்தியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்கிறது எனக்கு ஒரு டவுட் இல்லை. இன்று அப்போலோ மருத்துவமனையோடு இணைந்து சவிதா மருத்துவக் கல்லூரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது முக்கியமாக கல்லீரல் செயலிழப்பு இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். மருத்துவ சிகிச்சை முதல்ல பண்ணாலும் சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த மருத்துவ சிகிச்சை பயனளிக்காம அவங்களுக்கு அறுவை சிகிச்சை, அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போது அந்த சிகிச்சை எல்லா மருத்துவமனைகளும் இது பண்ணுறதில்லை. அதனால இந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு முக்கியமாக ரொம்ப தேவையானது தேர்ச்சி வாய்ந்த மருத்துவக்குழு, அதாவது சர்ஜரியில் தேர்ச்சி வாய்ந்த மருத்துவக்குழு. அதுவே இல்லாமல் அதிநவீன கட்டமைப்பு, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களோட செலவுக்கு உள்ள அந்த வைத்தியம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம். ஆகையினால இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிறைய பேஷண்ட்ஸ் இந்த லிவர் ஃபெயிலியரில் நம்மக்கிட்ட வராங்க. அவங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, நோயாளிகளுக்கு நம்ம இந்த சிகிச்சை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த காரணங்கள் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஹெப்படைட்டிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ் வரவங்களுக்கு, இல்லை அதிக நாட்கள் ஆல்கஹால் அதாவது குடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால, இல்லை டாக்ஸின்ஸ் பாய்சனிங், திடீர் பாய்சனிங், அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்களுக்கு கல்லீரல் செயலிழப்பு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டு அவங்க உயிருக்கே அது ஆபத்தான நிலைமைக்கு போகலாம். ஸோ அதனால இந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால அவங்க உயிரை மட்டும் காப்பாற்றுறது இல்லாமல் அவங்க குடும்பத்திற்கு அவங்க ஒரு நல்ல குடிமகனாக இருந்து அவங்கள பார்த்துக்க முடிய ஒரு திறமையும் அந்த அறுவை சிகிச்சை அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த டிசீஸ், இல்னஸ், நோய் இருக்கிறதுனால அவங்க தினமும் வேலைக்கு போய் பொருளீட்ட முடியாமல் நிலைமையிலிருந்து அவங்க
உயிரை மட்டும் காப்பாற்றாம அவங்க திறமையும் பழையபடி நம்ம வந்து பொருளீட்டும் திறமையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த குடும்பத்துக்கு அது இம்பேக்டாக இருக்கும். அது முக்கியமாக இந்த அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா நல்ல வசதி உள்ளவங்களுக்கு தான் அது முதல் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அந்த சிகிச்சை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், கொஞ்சம் அந்த வசதி இல்லாதவங்களுக்கு இந்த முயற்சி வந்து சென்றடையணுங்கிறது தான் எங்களோட சவிதா மருத்துவக் கல்லூரியின் முக்கியமான நோக்கமாகும். அதனால் இந்த எம்ஓயுனால 2 மருத்துவமனைகளும் அவங்கக்கிட்ட தேர்ச்சி இருக்குது, எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. ஸோ தேர்ச்சி வந்து குழுவினரும் இருக்காங்க. அந்த தேர்ச்சி வந்து ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப பயனாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த ஆப்ஷனே தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு 15-20 வருஷம் முன்னாடி யார்கிட்ட கையில் காசு இருக்கோ, ஒரு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் யார் இருக்கோ அவங்க மட்டும் ஃபாரின்ல போயிட்டு அமெரிக்காவோ பிரிட்டனோ அல்லது சிங்கப்பூரோ போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 15 வருஷத்துல அந்த சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது, உலகத்தில் இருக்க நிறைய நாட்டில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய மெடிசன் க்ரோத்துங்கிறது. ஆக்சுவலாக இதுக்கு காரணம் வந்து மெனி திங்ஸ். ஒன்று, அப்போலோ மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கும். அது இல்லாமல் டாக்டர்ஸ் எல்லாம் வெல் ட்ரெயின்டு டாக்டர்ஸ். ஒரு கடந்த 15 வருஷமா நிறைய டாக்டர்ஸ் ட்ரெயின் ஆகி நம்ம லோக்கல் பாப்புலேஷன் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வர பாப்புலேஷனுக்குமே நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. தட்ஸ் அ வெரி வெரி பிக் திங். இப்போ சென்னையில் இருக்கிற மக்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே அதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் கவர்மெண்ட்டே தனியார் மருத்துவமனைக்கு பணம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தர்றாங்க. ஆக்சுவலாக அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி பார்ட்னர்ஷிப் ஒரு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா ஒரு 3-4 வருஷம் ஆகும். அந்த டீமை டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நர்சஸ் ட்ரெயின் பண்ணும், டெக்னீஷியன்ஸ் ட்ரெயின் பண்ணும். ஒரு 3-4 வருஷம் ஆகும் ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்குறதுக்கு. ஆனால் இது மாதிரி பார்ட்னர்ஷிப் ஒரு எக்ஸ்பர்ட் லைக் டாக்டர் இளன் குமரன், டாக்டர் முருகன்லாம் வந்து பண்ணும்போது அப்போலோவில் என்ன ரிசல்ட் டே 1 வருதோ அதே ரிசல்ட்டு இங்கே இம்மீடியட்டாக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ட்ரெயின்டு பீப்புள் இருக்காங்க. வித்தின் ஃபியூ இயர்ஸ் 1 or 2 இயர்ஸ்லேயே அவங்க ஃபர்தர் ட்ரெயின் ஆகி அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ரோக்ராம் லீடர்ஷிப்போடைய பிளஸிங்னால நல்லபடியாக வளரும்னு எங்களுடைய விருப்பம் ஆக்சுவலாக. ஸோ இது நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.